சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. கல்யாணம் ஆகி 4 மாசம்தான் ஆகுது. இந்த பொண்ணு நைட்டியோட நேத்து நைட்டு ஓடி வந்துட்டா. அவளை கூட்டிட்டு போறதுக்கு அவ அப்பாவும் அத்தையும் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அப்படி என்னதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்தது? இனிமே என்ன நடக்க போகுது? அமுதா மேம் என் பேரு. சரிம்மா. பல்லாவரத்துல 35 இயர்ஸா இருக்கிறோம். மேரேஜ் ஆகி 4 months ஆகுது மேம். நான் பல்லாவரத்துல இருக்கும் போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? பிஏ படிச்சிருக்கேன், ஆனா கம்ப்ளீட் பண்ணல. அது ஏ கரஸ்ல படிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமுக்கு அக்கா எல்லாம் இறந்துட்டாங்க. அக்கா பசங்களை நாங்க தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய அக்காவுக்கும் மேரேஜ் ஆகி பாளையங்கோட்டையில் அவங்க செட்டில் ஆகியிருக்கிறாங்க. தேர்ட் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகி தேர்ட் அக்கா எங்கள் வீட்டில் இருக்காங்க. மாமா வந்து ஃபாரினில் இருக்காரு. நாங்கள் எல்லோரும் இருந்தோம். எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. 4 months தான் ஆகுது. மேரேஜ் வீட்டில் இருந்து தான் பார்த்து பண்ணி வச்சாங்க. மேரேஜ் போய் 2 வாட்டி பார்த்தேன். மாப்பிள்ளையை பார்த்து பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன் மேம். ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 daysலேயே கண்டிஷன்ஸ் போட்டார். 3 days 3 வாட்டி தான் மெட்ராஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். இதோட அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். நான் அக்கா இறந்தாங்கல்ல, அந்த பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க என் கூடவே வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி இவர்கிட்ட பேசினாலும் இவருக்கு பிடிக்காது. அப்போ எதுக்கு இந்த மாதிரி இப்போவே கண்டிஷன்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதான் பொதுவாக நடக்கிறது, இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, வரக்கூடாது, நீ யார்கிட்டையும் அந்த அளவுக்கு வச்சுக்கூடாது அப்படின்னாரு. அவர் அப்படி எங்கள் வீட்டையும் ரொம்ப இலக்காரமாக பேசுவார். எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப இது பண்ணி பேசுவார். நான் எதிர்த்து கேட்பேன்னா, நான் எதிர்த்து பேசவும் அவங்களுக்கு வந்து அவர் போய் உடனே அவங்க அம்மா கிட்ட போய் என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி என் கூட அவள் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாரு. ஒரே பையனா அவரு? ஒரு அக்கா இருக்காங்க, பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரு ஒரே பையன் தான். திருநெல்வேலியில மாமனார் மாமியார் மளிகை கடை வச்சிருக்காங்க. இவரு லாரி டிரைவர். அவரு அவங்க அம்மா கிட்ட போய் எந்த பிரச்சனைனாலும் சொல்லிடுவாரு. அவங்க அம்மா வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரு எல்லாத்தையுமே போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாரு. சந்தோஷமா இருந்தாலுமே இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவர் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாரு. அடிக்கிறாரு மேம், ரொம்ப அடிக்கிறாரு. அவங்க அம்மாட்ட கேட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தையா போட்டு என்னை போட்டு பயங்கரமா திட்டுவாங்க. எனக்கு வேற வழி எல்லாம் பிரச்சனை. அப்பத்துல இருந்து 4 months தான் ஆகுது. 3 வாட்டி பிரச்சனை வந்துச்சு மேம். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தி விட்டுட்டு வருவாங்க. செகண்டாக பிரச்சனை வந்தப்போ அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து பேசி விட்டுட்டு போனாங்க. அன்றைக்கி நைட்டே அவர் என்னையை போட்டு அப்படி தூங்கவே விடலை மேம். ரொம்ப டார்ச்சர் பண்ணார். எங்கள் அப்பாவை ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை சொல்லி பெரிய இது மாதிரி வந்து விட்டுட்டு போயிட்டாரு. இந்த லட்சணத்தில் வளர்த்துருக்காருன்னு எங்கள் அப்பாவை ரொம்ப இதாக பேசுவார். இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னாலும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மேம். நீக்கு அப்படியே அனுப்பிச்சு வாழு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். இப்போ என்ன நிலைமை? எனக்கு இப்போ என்ன நிலைமைனா, நான் அப்பா அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மேம். ஒரு 2 months ஆகுது. நான் வந்து ஆக்சுவலாக நான் 2 months கன்சீவாக இருந்தேன் மேம். அது மிஸ்அபார்ட் ஆகிடுச்சு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது. அப்போது அவங்க சொல்லிட்டாங்க டிஎன்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அம்மா வந்து இங்கே குரோம்பேட் ஜிஹெச்சில் டிஎன்சி நாங்கள் பண்ணோம். ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. அது வந்து நானே அபார்ஷன் பண்ணி இந்த பிரச்சனையில் வந்ததுனால நானே பண்ணிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மேம். எங்க வீட்ல எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கணும், உங்க கூடவே இருந்துடுறேம்மா, இப்படி பசங்களை பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அந்த வேலைக்கு போயிட்டு நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேம். நீ செத்தாலும் அவங்க போய் சாவு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நேற்று ஆஃப்டர்நூன் ஜி தமிழ் கால் பண்ணேன். அப்போ அவங்களோட ஹெல்ப்னால தான் மேம் வந்தேன். ஆனால் வீட்டில் சொல்லலை. நான் வீட்டில் சொல்லல. என் மாமியாரும் முடியை பிடிச்சி தெருவில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மேம். அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுல அப்போ அவ மெட்ராஸ்க்கு போறேன்னு சொல்றா, தனியா போறேன்னு சொல்றான்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், மெட்ராஸ்க்கு போறியா? ஆமா நான் போறேன், உங்க சின்ன மாமா ஏற்றி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நான் உடனே போகக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை நான் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன் அப்படின்னு. நான் அன்னைக்கு நைட் எப்பவும் பெட்ரூம்ல தூங்குறவங்க எனக்கு ஹாலில் ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல ஹாலில் படுக்க வந்தேன் மேம். எங்க நாத்தனார் அவங்களோட அக்காவும் கூட இருந்தாங்க. என் கையை பிடிச்சி இழுத்து இங்கெல்லாம் படுக்காத, நீ நைட்டு நைட்டா எவன் வீட்டுக்காவது ஓடிட்டா நான் யாருக்கு பதில் சொல்லுவேன், நீ கீழே இறங்கி போன்னு என்னை அடிச்சாரு. 2 கையும் இப்படி பிடிச்சிட்டு தலையில ஒரு அடி அடிச்சாரு. அடிச்சுட்டு எனக்கு வலி தாங்க முடியாம திட்டிட்டு ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்கி வந்தேன். நான் கீழே இறங்கி வரவும் அவங்க அம்மா வந்து இப்படி நான் ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கி வரேன், என்னை பிடிச்சி இழுத்தாங்க. என்னை விடுங்க, உங்க வீட்டில் நான் தூங்கலை, அவங்க அத்தை வீட்டுக்கு நான் போறேன், நான் போயிட்டு காலையில் எங்கள் வீட்டிலேருந்து வந்த பிறகு நான் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் எங்க மாமியார் உடனே அங்க தெருவுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து கெட்ட வார்த்தை வாசல்ல போட்டு என் மாமனார் பெரிய மட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தாரு. என் வீட்டுக்காரர் தான் மேல அடிச்சாரு, வலி தாங்க முடியாம கீழே இறங்கி வந்தா. என் மாமியார் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போது என் வீட்டுக்காரன்னு வேடிக்கை தான் பாக்குறாரு. இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. அது எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க மேம் இப்படி பண்ணதை. ஆனாலும் வீட்டுல எங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை இந்த பிரச்சனை நடந்தது. அவங்க ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களே அப்பாவுக்கு சொல்லவும் உடனே அம்மாவையும் எங்க அக்காவையும் ஊருக்கு அனுப்பிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்து அங்க வந்து பேசும்போது நாங்க பண்ணவே இல்லை, உங்க பொண்ணு கிணத்துல விழுந்து சாவ போறேன்னு சொன்னா, அதனாலதான் நாங்க பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு அப்படியே இது பண்ணிட்டாங்க. உடனே எங்க வீட்டுல எல்லாரும் அப்படியே நம்பிட்டாங்க மேம். உங்க வீட்லயும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல மேம். இவங்களோட அப்பா அம்மா அத்தை, நான் அண்ணனுக்கு தங்கச்சி, அவங்க அப்பாவோட தங்கச்சி. அவளுக்கு அத்தை. அப்படியா? அம்மா வரலையா? அம்மா வரல. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, அவ கல்யாணத்துக்கு நல்ல சந்தோஷமா தான் கல்யாணத்துக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அப்படிதான் சொல்றா. அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்க போன அப்புறம் தான் அவ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கா. உங்களுக்கு என்ன? அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி மேடம். நாங்கெல்லாம் விசாரிச்சு தான் இது பண்ணோம், தெரிஞ்சவங்கள்ட்ட. அப்ப உங்க பொண்ணு போய் சொல்றாளா? அதான் என்னன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு, கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன சொல்றான்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறா சொல்றா. அவ ஓடி வரணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. நீங்க உங்க பொண்ணு எப்படி வளர்த்திருக்கீங்க? நல்லபடியா தானே வளர்த்திருக்கீங்க. உங்க வீட்டு பொண்ணு தானே, அவ தப்பா நடந்துப்பாளா? அப்படி வளர்க்கல பிள்ளைங்கள இல்லையா? அப்ப அவ அப்படி பண்றானா, உங்கள்ட்ட சொல்லாம வீட்டுல இருந்து ஓடி வந்திருக்கானா, மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க வளர்த்த பிள்ளை. என்ன நான் கூட கேட்டேன் ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் போது கேட்டேன், என்ன நீ எத்தனாம் தேதியே சொன்ன அந்த டேட்ல ஊருக்கு போறல அப்படின்னா. இல்லத்த நான் போகலை அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் போகலை அப்படின்னேன். இல்லத்த எனக்கு பிடிக்கலன்னா. நீ பிடிக்கலன்னா என்ன பண்ண போற அப்படின்னா, நான் அப்பா அம்மா கூட கடைசி வரைக்கும் இருக்க போறேன்னா. ஏற்கனவே அப்பா ஒரு 2 பிள்ளைங்களை இழந்து, இன்னொரு பொண்ணையும் இழந்து 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் நீயும் இருந்தனா இன்னும் அவருக்கு வேதனை தானே. அதனால ஏன் அது பண்ண உங்களுக்கு தெரியாது அங்க உள்ளது. நானும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை எங்கள்கிட்ட. இல்ல ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கான்னு இவ சொல்றா. ஆனா அந்த விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். அவங்க வந்து அந்த மாதிரி ஃபேமிலி இல்லன்னு எல்லாருமே நாங்க விசாரிச்ச அளவு சொல்றாங்க. அந்த மாதிரி தெருவுல போட்டு அடிச்சிருக்காங்க. தெருவுல அதாவது இல்ல நான் அதுக்கப்புறம் உஷார் கட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இவ வெளியில ஓடி வந்து நான் எங்கேயாவது போயிருவேன் செத்துருவேன்னு சொல்லவும் உள்ள இழுத்துரு இது பண்ணிருக்காங்க. அங்க பிரச்சனை இல்லாம அவ ஏன் இப்படி நடந்துக்கணும்? எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு சின்ன பிரச்சனை தானா, ஏதோ வெளியில ஷாப்பிங் கூட்டிட்டு போனாப்லையா, அவர் தான் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பாளையங்கோட்டையில இருக்கா, அவ மூலமா தான் கல்யாணம் ஆனது. அவ சொன்னான் இந்த மாதிரி வெளியில போனப்ப அவன் தான் கூப்பிட்டாப்லையாம். இப்ப வெளியில போயிட்டு வந்ததும் அவங்க அம்மா இவங்க மாமியார் வந்து கேட்டிருக்காப்ல, எங்க போனீங்கன்னு கேட்கும்போது அவ தான் கூப்பிட்டா நான் போனேன்னு ஒரு பொய் சொல்லிட்டாப்லையாம். அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீ தானே கூட்டிட்டு போன, ஏன் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பிரச்சனை வந்தது தானா. ஒண்ணுமே இல்லாம ஏமா பொண்ணு ஓடி வரும்? இல்ல ஒண்ணும் இருக்காது, சின்ன பொண்ணு தெரியாம ஏதோ பண்றான்னு அப்படி விட்டுடாதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ்வளோ ஊரறிய கல்யாணம் பண்ணிட்டு. ஆமாம்மா, எனக்கு உங்களோட வருத்தம் புரியாது, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஊரை வாயை நம்ம மூட முடியாது. ஊருக்காக பயந்துட்டு இருந்தா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா?
இப்ப இவ இப்படி முடிவு திடீர்னு சொல்றா. இப்ப நம்ம போய் வாழை பிடிக்கலன்னு சொல்றான்னு சொன்னோம்னா அந்த ஊர் வந்து ஒரு கிராம பஞ்சாயத்து மாதிரி. அவங்க ஊர் கட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஊரு இப்ப கட்டுல என்ன பண்ணிட்டு இப்ப இருந்தாங்க? ஒரு நிலைமைக்கு பொண்ணு என்ன பண்ணுவாங்க அடிக்கிறது. மேடம், என்ன செய்வாங்க, நீங்க இது பண்ணீங்கன்னா எங்களுக்கு நஷ்டஈடு 4 லட்சம் தாங்க 5 லட்சம் தாமாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாரு எங்க இப்ப அண்ணன்? நீங்க இப்ப வேலை இல்லாம சொல்லலாம்ல, இருக்காரு. அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. நீங்க சொல்லலாம்ல, பொண்ணு அப்படி அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க, பொண்ணு ஓடி வரத அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அவங்க அடிக்கலன்னு சொல்றாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? பொண்ணு போய் சொல்லுதா? அப்ப நீங்க தீர விசாரிங்கம்மா, அவசரப்படாம தீர விசாரிச்சு இப்பவே போய் இப்போ ஒருவேளை உங்க பொண்ணோட பக்கத்துல ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம், ஆனா அது நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். ஒரு பொண்ணு வீட்ல கூட சொல்லாம ஓடி வரான்னா அவளுக்கு எவ்வளவு பயம் இருக்கணும் அவங்க மனசுக்குள்ள. அந்த பையனுக்கு அத்தை வீடு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஆகாதான். இவ வந்து அவங்களோட கான்டாக்ட் வச்சுட்டே இருந்திருக்கா. பிரச்சனை இல்லை மேம். அவங்க வீட்டுக்குலாம் வருவாங்க. நான் சமையல் பண்ணும்போது கூட இருந்து எனக்கு சமையல் தெரியாது. அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரச்சனை அது முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கு. என் மேரேஜோட ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. நல்ல அவங்க இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததுனாலும் பஞ்சாயத்துக்கு அவங்களதான் மேம் கூப்பிடுவாங்களே அவங்க. ஆனா இவங்க வந்து இப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலில நம்ம நீ பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நீயே சொன்னல, அதான் அவங்க ஃபாரின்ல இவங்க சின்ன மாமனார் ஒருத்தர் இருக்காரு. நான் தான் இவளோட இருந்தேன் போய் முத நாள் நைட்டு பொண்ணு கூட்டிட்டு போய் இருக்கும்போது. அப்போ ஃபாரின்ல இருந்து இவங்க சின்ன மாமனார் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி முடிச்சது என்னமா பேசினாருன்னு கேட்டேன். இல்லத்த இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க அதான் அவங்க சொல்றல அவங்க வீட்டுல தான் தங்க வச்சிருந்தது. இவங்கள்ட்ட வந்து நீ ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா, ரொம்ப பழகாத, அவங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு இவ தான் சொன்னா. பிரிச்சு விடுற மாதிரி அவங்க எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை மேம். அடிக்கிறாருன்னு சொன்னா இவங்க யாருமே அதெல்லாம் சகஜம் அனுசரிச்சு வாழுன்னு சொல்றாங்க மேம். அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனையில அடிச்சது. ஒரு நாள் அத்தை மேரேஜ் ஆகி இங்க வந்து மெட்ராஸ்க்கு மறு வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து பிரச்சனை. கிஷோர் ஆனிஸை வச்சே பிரச்சனை பண்றாங்க அவங்க. அவங்கள பத்தி நான் பேசலனாலும் பணம் அனுப்ப சொல்லி பிரச்சனை பண்ணேன்னு அவங்க பேசுறாங்க. இது எல்லாமே அவர் பேசினதே அவங்க வீட்டுல போய் எதுக்கு சண்டையோ அதை அவங்க பேசவே இல்லை. பணம் அனுப்ப சொல்லி பிரச்சனை பண்ணேன்னு ஊரெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாருமே நான் தப்பு செஞ்சு எதிர்த்து பேசிட்டு என்னைய குத்தம் இவ்வளவு சொல்றாளா மேடம்? நாங்க நேரடியாவே எல்லாம் ஊர்ல போய் விசாரிச்சுக்கிறோம். விசாரிச்சுட்டு அப்படி பிடிக்கலன்னா நாங்க எனக்கு இப்பவே எனக்கு வேண்டாம். பேசணும்ல ஏன்னா மேடம், ஒரு வாட்டி பேசாம நம்மளா பேசாம நான் என் வீட்டுக்காரர்கிட்ட தெளிவா நான் பேசிச்சு. அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசாது. எல்லாருக்குமே தெரியும் மேம். அமுதா, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? சும்மா அப்படி தூக்கி எல்லாம் போட முடியாது. இல்ல மேம், திருமணங்கிறது என்னென்ன விளையாட்டா? ஓ, புருஷன் வந்து ஒரே பையன் அந்த வீட்டுக்கு, நீ புதுசா உள்ள போயிருக்க, அவங்க வீட்டுல பழக்க வழக்கங்கள்லாம் உனக்கு தெரிய வரணும். அதுக்குள்ள என்ன அவசரம்? அவங்க வந்து கிராமத்துல உள்ளவங்க மேடம். இப்போ நீங்களும் சொல்றேம்மா, நீங்களும் பொண்ணுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க. வேண்டாம் நான் சொல்லல. ஒரே அடியா நீ பண்ணதெல்லாம் தப்பு, சத்தாலும் சாவு, அங்க போய் சாவு சொல்லக்கூடாது. ஹலோ சொல்லுங்க மிஸ்டர் ஆண்டனி, வணக்கம். வணக்கம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை ஆண்டனி? வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவங்க ஒண்ணுமே இங்க ஊர் பிடிக்கல மேடம் வந்து சொல்லுவாங்க. சரி, நீங்க அவங்கள அடிக்கிறீங்களாமே? இல்ல மேடம், அடிக்கவே இல்ல மேடம். அவங்க என் கூட ஒரு மாசம் கூட இல்லையே. ஏன் அவங்க பொய் சொல்றாங்களா? அப்போ உண்மை அவங்க வீட்டுல வேணாலும் கேட்டு பாருங்க. வீட்டுல எப்படிங்க தெரியும்? உங்க கூட இருக்கிறது அந்த பொண்ணு தானே? ஆமா. வீட்டுல கேட்டா என்ன தெரியும்? அவங்க எவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்க, அவங்க வீட்டுல வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம், நாங்க விசாரிச்சுதான் கொடுத்திருக்கோம் சொல்றாங்க. நாங்க தான் விசாரிக்காம உண்மையிலேயே கேட்டுட்டோம் மேடம். அதுதான் உங்களுக்கு என்ன குறை இருக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அவளை ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லல, வாழ்க்கை செய்ய வேண்டாம்னு சொல்லல. அவளை வந்து இங்க ஊர்ல வந்து இருக்க சொல்லுவேன். அவளுக்கு எங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்ய மேடம்? அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னா செய்வீங்களா? சொல்லுங்க. அவளை கேளுங்க, என்ன குறைன்னு கேளுங்க. உங்க பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. அப்படியா? கொஞ்சம் கேளுங்க. அமுதாட்ட நீங்களே பேசுங்க. அவளுக்கு என்ன குறைன்னு நீங்களே கேளுங்க. கொடுங்க. இங்க நீங்க பேசுங்க. இங்கதான் இருக்கா. அவளுக்கு என்ன குறைன்னு கேட்டு புரிஞ்சுங்க. என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தானங்க. நீங்க மாத்தி என்ன இப்படி போய் இப்படி இது பண்ணா என்ன செய்யலாம்? அவனை ஏதாச்சும் சித்திரவதை பண்ணா? நீங்க சித்திரவதை பண்ண நீங்க செஞ்சதுல நான் எதுவுமே ஆதாரம் இல்லாம காமிக்காம இருக்கிறதுனாலதான் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்? நீங்க என்ன அடிக்கவே இல்லையா? அப்படி என்னைக்கு அடிச்சவன? ஏங்க இப்படி போய் பேசுறீங்க? நீங்க இப்படி எல்லாம் நல்லா இருக்க மாட்டானா? இப்படி நீங்க என்ன அடிச்சதே நான் எங்க வீட்டுக்காக வீட்டு ஆதரவு தேடி வந்தேன். ஆனா யாருமே நீ போட்டு அடிச்சிட்டு இருந்த. எதுக்கு நீங்க என்ன பிரச்சனை எதுக்கு வருது? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு கடைசியா அடிச்சது வந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்போ நான் மெட்ராஸ் போறேன் அப்படின்னப்போ நான் மேல தூங்க போறேன்னு நான் தூங்க விடாம நீங்க என்னை இழுத்தீங்க. நான் இப்போ கீழே இங்கதான் தூங்குவேன் அப்படின்னோடனே உங்க அக்காவும் இருந்தாங்களே நீங்க என்னை அடிக்கும் போது சொல்லுங்க. இல்லையா? ஒண்ணு அடிக்கவே இல்ல. நான் கையை பிடிச்சு இழுக்கதான் செஞ்சேன். அதை அடிக்காமா? அதை அடிச்சதாமா? என்னங்க இப்படி போய் பேசுறீங்க? ஆண்டனி, சொல்லுங்க மேடம்.
அவ சின்ன மேடம் கையை பொண்ணு. பிடிச்சி இழுத்ததுல அடிச்சதுன்னு சொன்னா நான் என்ன மேடம் இத பாருங்க, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிறது தாங்க இது. இது ஒரு ஆமா, பெரிய விஷயம் ஆமா. ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு விதமா இருக்கும் பிரச்சனைகள், அவ்வளவுதான். மேடம் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன், டிரைவரா இருக்கேன். சரி, நான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். இவளுக்கு வந்து தனியா இருக்கணும் வைக்கணும்னு இந்த ஒரு ஃபைலிங் எல்லாம் இருக்கா. நான் என் ஊர்ல இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் கோரி மைண்ட்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்க. வேற இடத்துல வந்து நான் டிப்பர் லாரி வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். தனி கொடுத்தனம் போனேன்னு சொல்றாளா? ஆமா தனியா இருக்கணுங்க. நான் 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருக்கேன் ஊருக்குள்ள. ஆ. நான் ஒரே ஒரு பையன் தான் எங்க வீட்டுல. நான் எப்படி விட்டுட்டு தனியா வர முடியும், தனியா போக முடியும்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம் தான் ஆண்டனி. நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க மட்டும் ஒரு சின்ன விஷயம், எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். நீங்க அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க பாருங்க ப்ளீஸ். அவளா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல உண்மையில. இத பாருங்க ஆண்டனி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கு வரல, அவதான் அவ அப்பா அம்மா விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா, நீங்க கொஞ்சம் அவளை புரிஞ்சுக்க பாருங்க. 10 நாளைக்கு ஒரு சென்னை போறாங்க மேடம். இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, அவ கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்துல இருக்கா. என்னன்னா, அவ அக்காவை இழந்துட்டு அந்த 2 பசங்க வீட்டுல இருக்காங்க. அந்த பசங்க மேல அவளுக்கு ரொம்ப பாசம் இருக்கு. அதான் மேடம் நான் சொல்றது கேளுங்க. அவ அந்த பையங்களோட இருக்கணும்னு விரும்பிட்டு இருக்கா. அது வந்து அது தப்பு சொல்ல முடியாதுங்க. கூட பிறந்தவங்க இல்லையா, தப்பு சொல்ல முடியாது. அது நம்ம அத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நான் எங்க ஊர்ல இருந்து 650-700 கிலோமீட்டர் இருக்கு சென்னை. நான் அடிக்கடி வேலை கூட்ட முடியும். சரி ஆண்டனி, உங்க வீட்டுல உங்க அம்மாட்ட அக்காட்ட எல்லாம் நான் சொன்னேன் சொல்லுங்க. அந்த பொண்ணுட்ட பாசமா இருக்க சொல்லுங்க. பாசமா தான் மேடம், நல்லா தான் இருந்திருக்கும். இவளுக்கு ஒரு கான்பிடன்ஸே இல்ல. வாழ்க்கை செய்யணும் வைக்கணும்னு ஒரு எண்ணமே இல்ல மேடம். 10 நாள் தான் இங்க இருக்கா. 15 நாள் மெட்ராஸ் போனங்க, இல்ல நான் எங்கேயாச்சும் போறேங்க அப்படி சொல்லுறது நான் என்ன பண்ண செய்ய? சரி ஆண்டனி, நான் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க பாருங்க, நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு. இருப்பாங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க, ரொம்ப நன்றி. இவ வந்து ஒழுங்கா இருக்கணும் மேடம், அவ்வளவுதான். நான் சொல்லி அனுப்புறேன், நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறேன். எனக்கு வேண்டாம் இது பாரு அமுதா, பாரு நான் சொல்றத கேளு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேம். அமுதா, நான் சொல்றத கேளு. முதல்ல நான் சொல்றத கேளு. அவங்க யாரும் வேண்டாம் தான் எங்க அப்பா அம்மா அமுதா, பாரு லைஃப் இஸ் நாட் சோ ஈஸி. தூக்கி போட்டுட்டலாம் போக முடியாது அப்படி. ஐயோ வேண்டாம் மேம். ஹாஸ்டல்ல போய் இருந்தா உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமா? ஹாஸ்டல்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? எனக்கு வேண்டாம் மேம். அப்படி இருந்து இவங்களோட இருக்கணும்னு தான் வந்தேன். இவங்களே இப்ப அங்க வலுக்கட்டாயமா அனுப்பணும்னு என்ன பார்த்து பேசு. நீ நான் சொல்றத கேட்டுக்கோ. முதல்ல அடம் பிடிக்காதே. எதுக்கு வலி கட்டாயமா அனுப்பணும்னு நினைக்கிறாங்க? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அவர் கூட இருந்தா நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். கிளியரா பேசுறாரு தெரியுமா? ஐயோ இப்படிதான் மேம் எல்லாரையுமே அவர் பேசி இது பண்றாரு. ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும். எனக்கு அவர் வேண்டவே வேண்டாம் மேம். போகலன்னு சொன்னா அவரை நினைச்சு அப்பாவை நினைச்சு பாரு கொஞ்சமாவது. அப்பாவை நினைச்சுதான் நான் ரெண்டாவது வாட்டி பிரச்சனை வந்த பிறகு அவர் நினைச்சுதான் போனேன். அதுக்கப்புறம் இப்ப பிரச்சனை வந்த பிறகு அவர் என்னமா உனக்கு பிரச்சனை வந்தது? எனக்கு சொல்ல தெரியல மேம். அவர் சொல்ல தெரியும் மேம். ஒரு மாசத்துல வாழ்ந்து முடிச்சுட்டா எல்லாம். உங்களுக்கு தெரியாது அவர் பண்ண கொஞ்சமாவது சூழ்நிலையை நினைச்சு பாரு. யாருமே நான் சொல்றது நம்பலாமா? அவர் அப்படி பையன் கிடையாது. எப்படி ஒரு தடவை பிரச்சனை பண்ணதுக்கு இப்படி பண்றியம்மா? சரி அமுதா, எங்களுக்கு சரி நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியல. நீ ஏன் சொல்லு. அவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு அவன? ஐயோ எனக்கு அவர் அதெல்லாம் எப்படி வேண்டாம். சொல்லுமா என்ன பிரச்சனை? ஆமா நான் பேசுறேன், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்களேன். அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாப்போம். வேற ஏதாவது பிரச்சனை இருக்காமா உனக்கு? வேற விதமா ஏதாவது தொல்லை கொடுக்கறாரா உனக்கு? ரொம்ப தொல்லை கொடுப்பாரு. என்ன தொல்லை கொடுக்கறாரு? சொன்னாலே யாரு பரவாயில்ல, என்ன தொல்லை கொடுக்கறாரு சொல்லு. பரவாயில்ல, தைரியமா சொல்லு. என்ன தொல்லை கொடுக்கறாரு? பிடிக்கல. ஏன் பிடிக்கல சொல்லு. முக்காவாசி நைட்ல சொல்லுமா. அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாரு. வலுக்கட்டாயமா இது பண்ணுவாங்க. அது நான் சொன்னாலும் அவங்க அம்மா கிட்ட போய் வேற மாதிரி பேசிடுவாரு மேம். அவரு அதுதான் உனக்கு பிடிக்கலையா? சுத்தமா அவர் எல்லாத்துலயுமே ரொம்ப. எனக்கு வேண்டாம் மேம். எனக்கு வேண்டாம். 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 எனக்கு வேண்டாம்.
காட்டு மிராண்டி தினமும் நடந்துப்பாரு மேம். எனக்கு வேண்டாம். அதுதான் பிடிக்கலையா உனக்கு? அது சொன்னாலும் வீட்டுல யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க மேம். அதனால இதெல்லாம் சொல்றான் அப்படின்றாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியாமா? கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இரு, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. வேண்டாம் ma'am. அப்படி சொல்லக்கூடாதுடிமா. நான் அதனாலதான் எங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்னு வந்தேன். ஆனா அவங்களும் இப்ப இது நான் ஹாஸ்டல்ல உங்க ஆதரவுலயே இருந்துடுறேன் மேம். எனக்கு பாதுகாப்பான இடத்துலயே விட்டுருங்க மேம். அப்படி வெளியில சொன்னா இதெல்லாம் போய் கேவலமா சொல்றான்னு அவர் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. நான் இப்படி டார்ச்சர் பண்றாருன்னு சொன்னா என்னை போட்டு திட்டுவாரு மேம். நீங்க அந்த பொண்ணு ரொம்ப ஒரு நல்ல ஒழுக்கமான பொண்ணு, சரிங்களா? அவளுக்கு அவர் வந்து கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு ரஃப்பா நடந்துக்கிறார் அந்த பொண்ணுக்கு. அது அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அதுக்கு சொல்லறதுக்கு கூச்சப்படுறான். அதுதான் பிரச்சனை. அது நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு சொல்லறதுக்கு பயப்படுது, பாவம். நல்ல அவ்வளவுதான், அண்ணும் அவளோட விருப்பம் அவ்வளவுதான். நீங்க யாராவது கூட போய் இருக்க முடியுமா ஒரு மாசம் அவங்க வீட்டுல? அங்க போய் எப்படி மேடம் இருக்க முடியும்? இருக்க முடியாதா? அவளை கூட்டிட்டு போய் சும்மா அவளுக்கு ஒரு தைரியத்துக்கு நீங்க போக அப்படி முடியுமா? இருப்பாளான்னு கேளுங்க. நீங்க நான் போக முடியுமா? அப்படி போக முடிஞ்சா நான் போறேன். போய் ஒரு மாசம் இருந்து அவளுக்கு கேளுங்க, தைரியமா? அவள்கிட்ட கேளுங்க. என்ன அவளுக்கு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன மேடம், நான் அப்படியே வளர்க்கல மேடம். அவர் அவ்வளவுதான். அன்னை என்னைக்கு வந்தாலும் அன்னையில இருந்து உடைஞ்சிட்டாரு. ஏமா, நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா நம்மகிட்ட தானேமா வரும், நம்ம தானேமா ஆதரவு கொடுக்கணும். நம்ம கஷ்டத்தையே நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா அவங்க எங்கம்மா போவாங்க? அவருக்கு எத்தனை கஷ்டத்தை மேடம் ஆதரவு என்னம்மா கொடுக்கலாம் பண்றது? மேடம். நம்ம தானே பெத்தோம். அவங்களா வந்தாங்க? தானாவேவா வந்தாங்க? நம்ம பெத்தோம்னா அந்த பாரத்தை நம்ம சுமந்துதான் ஆகணும். இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்தா என்ன கஷ்டம்? நான் வந்து இருந்தா இருக்கிறேன். நான் ஒரு மாசம் நான் அங்க வந்து இருக்கேன். வேண்டான்ட்டு அவரு வேண்டவே இப்படி சொன்னா என்ன மேடம் வேண்டான்ட்டு பண்றது? அவரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு சார். நான் வந்து இருக்கிறேன், நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நான் இப்ப வந்து நான் சொல்றேன், இது ஒரு சான்ஸ் கொடு. வேண்டான்ட்டு எனக்கு. நீங்க இப்படி கிராமத்துல கொடுக்கும்போது யோசிக்கலையா? அப்பெல்லாம் சந்தோஷமா தானே மேடம் ஏத்துக்கிட்டா. ஏன்னா எங்க ஊரும் கிராமம் தான், நாங்க பிறந்து வளர்ந்த ஊரு. அந்த ஊருக்குலாம் வந்திருக்கா. அவங்க அம்மா ஊரு கிராமம் தான், அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இருக்கா. என்ன உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் தெரியும் அவளுக்கு, கிராமத்தை பத்தி இந்த எல்லாம் ஒரு தெரியும். விஷயம் தானே உனக்கு ப்ராப்ளம். கிராமம்ட்டு பிரச்சனை இல்ல மேடம். இவங்க கண்டிஷன்ஸ் போட்டது இவர் நடந்துக்கிறது தான் மேடம் பிரச்சனை. ஆனா கிராமம்னாலும் அவங்க இவங்களுக்கே தெரியும். ஆமா அமுதா, கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்மா. பிரச்சனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசி பேசி விட்டுட்டு போன அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கதான் செஞ்ச மேம். அது அவருக்கே தெரியும். ஆனா இவங்களாதான் மேம் பிரச்சனை. அந்த இந்த விஷயத்துல வந்து இவர் எப்படி பிரச்சனை பண்ணணும்னு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் வேற ஏதாவது சொல்லி அவங்க அம்மா என்கிட்ட வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசும் மேம். இவர் ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுவார் மேம். அது எல்லாருக்குமே தெரியும் மேம். எல்லாருமே எங்களுக்கு தெரியுமா? நான் நீ அவங்க உங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லார்கிட்டயும் நான் எல்லா பிரச்சனையும் இவ சொல்லதான் சின்ன செஞ்சேன் வயசுல இருந்தே நானு. இப்படிதானா? கொஞ்சம் அடம் பிடிப்பாளா? பிடிப்பா மேடம். இப்ப என்ன பண்ணலாம் அமுதா? இத பாரு, உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட மாட்டோம். அப்படியெல்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 மாசத்துல தூக்கி போட்டுட்டெல்லாம் வர முடியாது. அதை தவிர வேற ஏதாவது சொல்லு. நீ தான் அங்க வாழ்ந்திருக்க, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் வாழ போற. என்ன பண்ணலாம்? எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்? யாருமே எனக்கு ஆதரவா இல்லைன்றதுக்காக தான் மேம் ஆதரவா இல்லாததுக்கு காரணம் என்னது? நீ கேக்குறது நியாயமான விஷயமானா வீட்டுல நிச்சயமா இத பாரு, இங்க எவ்வளவு பொண்ணுங்க வராங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் அடிச்சு முகத்தோட அடிச்சு உடைச்சு முகத்துல எல்லாம் காயத்தோட அப்படி வராங்க. அப்ப நாங்க அனுப்பவே மாட்டோம். ஆனா நல்லது கெட்டது உனக்கு சொல்லி கொடுக்கறது எங்க டியூட்டி. சரிம்மா, தூக்கி போடனெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அது கரெக்ட் கிடையாது. அவர் கூட இருக்க முடியாது மேம். அப்படியெல்லாம் தூக்கி போட முடியாதுமா. நோ, அந்த சாய்ஸே கிடையாது உனக்கு. அவர் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ஐயோ, இத நீ மேனேஜ் பண்ண முடியறது விஷயம்தான். இல்ல மேம், அவர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாமா? இத மேனேஜ் பண்ணி போக வேண்டிய விஷயம் தான். நம்ம அவங்கள்ட்டயும் பேசுவோம்.
அவங்கள்ட்டயும் விவரமா சொல்லுவோம். இப்ப இந்த அவர் இந்த இப்ப இப்படி சொல்லிருவாரு மேம், அவ வரட்டும் பாத்துக்கிறேன்னு எல்லார்கிட்டயுமே இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. நான் ஏம்மா, அதுக்கப்புறமா 4 மாசம் தானேம்மா ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆகி. 4 மாசத்துலயே 3 வாட்டி பிரச்சனை ஒரு ஆயிடுச்சு மாசம் நீ மேம். ஒரு அட்ஜஸ்ட் மாசம் பண்ணிக்கணுமா? நான் நீயும் adjust கொஞ்சம் பண்ணிட்டு adjust தான் பண்ணிக்கணும். இருந்தேன். அவங்க இல்லம்மா, இல்ல நான் ஒத்துக்க முடியாது. நீ சொல்றது நியாயமே இல்ல. 4 மாசத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் இது சரியில்லை, ஒரு குடும்பம் சரியில்லைன்னு தூக்கி போட முடியாது. சரியில்லைதான் மேம். நான் அவங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து எங்க சித்தப்பா வீட்டுல இருந்தாங்க, இன்னொரு வீட்டுல, எங்க அப்பாவோட தம்பி வீட்டுல. அங்க 10 நாள் இருந்தாங்க. அப்பவே அவங்களே வெளியே வந்து எவ்வளவு வாமான்னு சொல்லி எவ்வளவு இது பண்ணி இறங்கி வந்தாங்க. ஒரே பிடிவாதம், அப்ப இருந்தே பிடிவாதம். வேண்டாம் மேம். நான் அதனாலதான் மேம் இப்படி வந்திருக்கேன். இல்லைன்னா நான் இப்படி வந்து நான் இங்க வந்துட்டு இப்படி போகணும்னு திரும்பி போகணும்னு வரல மேம். சரி, நீ ஒரு ஹாஸ்டல்ல போயிருந்தியானா அங்க என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஒரு பொண்ணு தனியா வாழறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுமா? நீ இந்த இந்த திருமணம் வேண்டாம், அவரோட வாழ மாட்டேன்னு சொன்னா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுமா? உனக்கு நிஜமாவே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அவ்வளோ அவ்வளவு மோசமான குடும்பம்னா நான் இவ்வளவு வாதாடவே மாட்டேன் உங்ககிட்ட. அப்படி எல்லாம் உனக்கு ப்ராப்ளம் இல்ல மேம். நான் இருந்தவ எனக்கு தான் மேம் தெரியும். ஆமாம்மா. அவர் எல்லாருக்கும் முன்னாடியே அவர் அப்படிதான் மேம் பேசிடுவாரு. அவர் வந்து அப்படிதான் மேம் பேசுவாரு. மேடம் அவ இஷ்டப்படி இருக்கட்டும், ஊர்ல என்னால கொண்டு இருக்க போய் பேசி இது முடியாது மேம். பண்ணி. நான் அப்படியே ஹாஸ்டலுக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லை. எங்க அப்பா அம்மாவோட இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனா இப்போ அவங்க என்ன அவ்வளவு கடைசி தூரம் வரைக்கும் சந்தோஷமா வலுக்கட்டாயமா இருக்கணும்ல, நீ சும்மா இருக்கிறது, வீட்டுல வந்து இருக்கிறது. கடைசி வரைக்கும் அவங்க அழுகையும் கண்ணீருமா தான் இருக்க போறாங்க. அவங்க அடிச்சு இப்படி அனுப்புறதுனாலதான் என்னது அடிச்சு வேண்டாம். அனுப்புறாங்க? நீ போக மாட்டேன்னு இப்படி அம்மா அவங்கள்ட்ட மேடத்துல எப்படி பிடிவாதம் பண்ற, அது மாதிரி அவங்கள்ட்டயும் பிடிவாதம் நான் பண்ண. போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இவ்வளவு நாள் எங்க அப்பா அடிச்சு வளர்க்கல மேம். இன்னைக்கு அவங்களோட இதுக்காக என்னைய போட்டு அன்னைக்கு அடிச்சுட்டாரு. அவரோட வருத்தம்மா அது. அதை நான் சரி, இத தப்புன்னு பாரு, சொல்ல நான் வரல. சொல்றேன் கேளுமா. சரி, வேண்டாம். உங்க அப்பாக்கு தான், உங்க அம்மாக்கு தான், அவங்க அத்தைக்கு தான் கவலை. சரி, பொண்ணு வந்துட்டாலேன்னு. எங்களுக்கு என்ன சொல்லு, எனக்கு என்ன சொல்லு. எவ்வளவு ஈஸியா நான் சொல்லலாம், வேண்டாமா நீ ஹாஸ்டலுக்கு போய்க்கோன்னு யாரையாவது கூப்பிட்டு பேசலாம், சொல்லலாம்ல. நான் சொன்னேனா? ஏன் தெரியுமா, நீ சொல்லறதுல நியாயம் இல்லம்மா. மேம், எனக்கு நீ சின்ன பொண்ணு, உனக்கு வாழ்க்கைன்னா என்னதுன்னே தெரியாது. வேண்டாம் மேம். நீ எனக்கு தப்பு பண்ற அமுதா. இல்ல மேம். நான் சம்பாதிச்சுட்டு நான் 8 வருஷம் சம்பாதிச்சுட்டு வீட்டுல சம்பாதிச்சுலாம் கொடுத்துட்டு இருந்தேன். அங்க போயிட்டு நான் எதுக்கு இப்போ அவர்கிட்ட நானா கேட்டு அவரா வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு இது மேம். அவரா வாங்கி கொடுத்து எந்த ஒரு சின்ன ஒரு ஷாம்பு பாட்டில்னா கூட அவதான் எல்லைட்டதை கேக்குறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அம்மா இல்லாத அவங்க கடை இருக்குது மேடம், அவங்க கடையே தான், அவங்க கடையில கேட்டு வாங்குறது இதுல என்ன இருக்குது? அவங்க கடையில நான் யூஸ் பண்ற அதான் மேம் ப்ராப்ளம். அவங்க என்னன்னா சொல்றாங்க. என்ன வயசுமா உனக்கு? இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, அந்த காலத்துல எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதனால பசங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க சொன்னீங்க 19 வயசுல கல்யாணம்னு, ஃபுல்லா அது அவ்வளோ ஒரு ரிஜிடா இருக்க மாட்டாங்க. இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டாங்க, ஃப்ரீடமா இருந்து பழகிட்டாங்க. அப்ப இன்னொரு வீட்டுல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவங்களால முடியல. அதுதான் பிரச்சனை. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அப்பா அத்தை கூட வீட்டுக்கு போ. மேம், எங்க அம்மா என்ன பேசியே இப்ப நான் அன்னைக்கு வர்றதுக்கு காரணம் கூட எங்க அம்மா எல்லார்கிட்டயுமே என்னைய ரொம்ப இதாதான் பேசிட்டு, அன்னைக்கு கூட பக்கத்து வீட்டு அண்டிக்கிட்ட என்ன ரொம்ப இதா பேசிட்டு இருந்தாங்க. அம்மா தப்பு, அப்பா தப்பு, அத்தை தப்பு, புருஷன் தப்பு, எல்லாரும் தப்புன்னா எங்க போவ? புருஷன் தப்புனாலதான் இவங்களை தேடி வந்தேன். இவங்களும் நீ தப்பு எல்லார்கிட்டயும் பண்றீங்கன்னா அவங்க நல்லது சொல்லி கொடுக்கத்தாம்மா செய்வாங்க. பண்ணலையே மேம். அவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்மா. இப்படி எல்லாம் சொல்லி அவங்க கூட வந்து இருப்பாங்க. நான் சொல்றது கேளு. வேண்டாம் மேம், எனக்கு வேண்டவே வேண்டாம் மேம். அவரு அதைத்தான் நான் அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க முடியாதுன்றாங்க. அவர் வேண்டாம் மேம். நீ அம்மா கூட போக மாட்ட. உனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க. புருஷனை விடு, நீ அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்ட. நீ கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம்மா, சந்தேகமே கிடையாது. அதுல தைரியமா இரு. நீ சொல்லறதே நான் பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்ணி கொடுக்குறேன். முடிவு உன் கையில இருக்கு. நான் வேலைக்கு போ, தங்கறதுக்கு வீடு, சாப்பிடறதுக்கு 2 வேளை சாப்பாடு, பாதுகாப்பு, இதெல்லாம் இல்லாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்ன மாதிரி எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தெரியுமா? நமக்கு மேல இருக்கிறவங்களையே நம்ம பார்த்து பழகிட்டோம், நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம பாக்குறது இல்ல. நீ வேலைக்கு போ, நீ BA முடி, உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றோம். நீ கரஸ்பாண்டன்ஸ்ல உன்னோட BA முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்.
நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேம். பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜாபுக்கு தான் மேம் இப்போ நான் போகணும். போமா, வேலைக்கு எங்க இருந்து போவ? இப்போ நீ வேலைக்கு போ. எங்க தங்க போறேம்மா? ஹோட்டல்ல தங்குவியா? எப்படி ஹோட்டல்ல போய் தங்குவ? முதல்ல ஹோட்டல்ல தங்குறதுக்கு செலவாகும். ரெண்டாவது பிரச்சனை, தனியா தங்க முடியாது. காசு கொடுத்தா கூட ஹோட்டல்ல போய் தனியா தங்க முடியாது, பாதுகாப்பு கிடையாது. என்ன பண்ண போற? தெரியல. அப்ப சொன்னா கேப்பையா? நான் வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க மேம். ரொம்ப திட்டுவாங்க மேம் எங்கள் அம்மா. யாரும் திட்ட மாட்டாங்க. இல்லைப்பா நீங்கள் என்னது இல்லப்பா இல்ல பண்ற? இவ்வளவு தூரம் பண்ண பிறகு நீ ஏன் திட்ட போறாங்க? நேத்தே கலங்கடிச்சிட்ட. காணுனது எவ்வளவு இது பண்ணாங்க. நேத்தே அண்ணன் நான் ஊர்ல திருநெல்வேலியில இருந்தேன் மேடம். காலையில தான் வந்தேன் நான். அங்க போன் வந்ததும் உங்க அக்கா அழுதுட்டு இருக்கான். அண்ணன் உங்களுக்கு எத்தனை எதனா ஃபோன் பண்ணிடுவாங்களோ பண்ணிருவாங்க. எல்லாம் சுவிட்ச் ஆஃப். என்னெல்லாம் நினைக்க சொல்லுது. ரயில்வே ஸ்டேஷன், ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ட்ராக் எங்கெல்லாம் தேடி நைட்டு எல்லாம் தாம்பரம் டு திருச்சிக்குளம் ரயில்வே ட்ராக் பூரா தேடி ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் தேடிட்டு இவங்க வந்தோம். தான் மேம் சொன்னாங்க. அவங்க வந்து என் வீட்டுக்கார் வந்து இவ இங்கே அங்கே போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்கு இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசுவேன். அவள் அப்படியே ஏதாவது செத்து போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் நாங்கள் பேசுவோன்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிறாங்க மேம். அப்போது எனக்கு என் மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை மேம். இல்லாம இதுதான் தான் சொன்னேன் அப்படியே மேடம். என்னை கொண்டு அங்க கொண்டு கூட்டி விட்டுட்டா நான் உடனே செத்துருவேன் அப்படின்னு. இந்த வார்த்தை தான் பேசுறேன். அது சொன்ன உடனே எப்படி நாங்க என்ன பதில், அவங்களுக்கு நாங்க ஒரு பதில் சொல்ல முடியல. அவங்க அவங்க கேக்குறாங்க திரும்ப எப்ப phone கூட்டிட்டு வருவோம், எப்ப பண்ணிட்டாங்க. கூட்டிட்டு வரும்னு கேக்குறாங்க. சரி இந்த பதில் அமுதா, நாங்க சொல்ல முடியல. இத பாரு. இவ்வளவு நாள் உங்க அப்பா அம்மா தானே உன்னை பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க பாதுகாப்புல தானே இவ்வளவு நாள் இருந்த. 5 பொண்ணு இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நல்லபடியா தானே வளர்த்துனாங்க. ஏதோ அவங்க பிரச்சனையில ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல அவங்களால முடியாம ஆகும்போது ஏதோ ஒண்ணு திட்டுவாங்க, ஒரு வார்த்தையை விடுவாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் யோசிக்கணும்ல நீ. வீட்டுல வந்து கான்ஸ்டபிள் வீட்டுல வந்து என்ன தேடி இப்ப நீ தேடிட்டு போயிருக்கேன். இப்ப phone போன் வந்துச்சு. வந்துச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம். இப்ப இதுக்கடையில நீயும் பிரச்சனை கொடுக்கலாமா? இது பாருமா, உனக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம். நீ தைரியமா போ. உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்ப வேணா எங்களை கூப்பிடு. இதுக்கு மேல உனக்கு எதுவும் நான் சொல்ல முடியாது. ஆனா உன்னை ஹாஸ்டல்ல தான் இருப்பேன் நீ அடம் பிடிச்சியானா நீ ஹாஸ்டலுக்கு போய்க்கோ. ஆனா ஹாஸ்டலுக்கு போறது வரைக்கும் அந்த 20 நாள் நீ ரோட்ல இருக்கணும். முடிவெடு. அப்பா அம்மா கூட போறேன்னா போ, இல்ல ரோட்ல போய். இது பாருங்க, உங்கள்கிட்ட நான் சொல்றேன், அவளை திட்டாதீங்க. சப்போஸ் வீட்டுக்கு இல்ல ரோட்டுக்கு போல நான் அங்க போய் படுக்க மாட்டேன்னு எங்க அண்ணன் அவளை திட்ட மாட்டுக்காருன்னு சொல்லிட்டு மூத்த மருமக இவர் அண்ணன் மேல கோவம். இருங்க, உங்க கேளுங்க அண்ணன் அம்மா. உனக்கு ஆமா, சரி கிடையாது. கேளுங்க. உங்க அண்ணிட்டையும் சொல்லி வைங்க. அவ ஒருவேளை வீட்டுக்கு வந்தா அவள்கிட்ட எதுவும் யாரும் பேசாதுங்க. இந்த 20 நாள் அவ வீட்டுல இருக்கட்டும். அதுக்குள்ள அந்த ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணிடும். ஹாஸ்டலுக்கு போய்கிட்டோம். சரிங்களா? போமா. திட்டுவாங்க மேம். திட்ட மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. ரோட்ல போய் படுத்துக்கிறியா? புதுசாவா அமுதா, இதை பாரு, எனக்கு டைம் கிடையாது. நீ ஒருத்தி இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு. சும்மா விளையாட்டு இல்ல அது. உனக்கு சாய்ஸ் கொடுத்தாச்சு. ரோட்ல போய் படுத்துக்கிறியா, அப்பா அம்மா கூட போறியா? என்ன பண்ற? எங்க அவளுக்கு சொல்லி தைரியத்தை நான் கொடுத்து கூட்டிட்டு போங்க. சொல்லிட்டேன். திட்டவே அண்ணன் கூடாதுங்க. திட்ட மாட்டாங்க சொல்லலையே. மேடம். நீங்களும் திட்டக்கூடாது. நாங்கெல்லாம் திட்ட குத்து வார்த்தை பேசுறது. நான்லாம் எதுவுமே இப்படி அவளை கேளுங்க. இதை பாருங்க, நான் எதுனா என்ன பண்ண, வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா இந்த பொண்ணு இப்படி வாழ வெட்டியா வந்து அவங்க அம்மா உட்காந்துடுச்சு, தான் எதனா சொல்லுவாங்க. மானம் போச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் அந்த அம்மாட்ட எதனா உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வைங்க. அவங்க அம்மாவை பத்தி அவளுக்கு தெரியும். அவங்க அந்த எப்பவுமே பொண்ணு அப்படிதான் ஒரு தைரியமா மாதிரி இருக்கட்டும். பேசுவாங்க. அந்த பொண்ணு நல்லா நம்ம வீட்டுல தாங்க நம்ம நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியும். அதுவும் இல்லாம பண்ணிடாதீங்க. நாங்க எதுவுமே அதெல்லாம் யாருமே திட்ட மாட்டோம். நாளை இது வரைக்கும் அவளை திட்டினதே கிடையாது. கேளுங்க. சரி, கூட்டிட்டு போ. நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போ. ஆக்சுவலி இந்த 20 நாள் கியூல நிக்கணும் எல்லாம் சொன்னது அவளுக்கு தெரியணும். அவளை விட கஷ்டப்படுறது பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவளுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அவளோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு,
இல்ல அப்படி பிரச்சனை பண்றாங்கன்னா நம்மளே அனுப்பி வைக்க மாட்டோம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். அது வந்து கொஞ்ச நாள் போக போக சரியாயிடும். அவங்க வீட்ல இருந்து அவளுக்கு தைரியம் கொடுத்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூட இருந்து அவளுக்கு அந்த அந்த ஒரு அவளுக்கு அந்த பக்குவம் வர்றது வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவங்களால அது முடியல. ஏன்னா அவங்களுக்கு வேற நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணோட கொலை, அப்புறம் கோர்ட் கேஸ் இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காரு. அவங்களால அந்த ஒரு மாரல் சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்ம இருக்கோம். அந்த பொண்ணு எப்ப வேணா நம்மளை கூப்பிடலாம், நம்மள்ட்ட பேசலாம். அவ படிக்கட்டும், படிச்சு அவன் சொந்த கால்ல நிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதோ பார்க்கலாம். இந்த 20 நாள்ல அவன் மனசு மாறிடும், நிச்சயமா மாறிடும். ஒரு நல்ல முடிவெடுத்த ஒரு நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெளிவா ஒரு நல்ல முடிவு எடுப்பான்னு நம்புறோம். அதுக்காக தான் இந்த 20 நாள் ஐ ஹவ் பாட் டைம் ஃப்ரம் ஹர். இந்த 20 days நம்ம வாங்கியிருக்கோம் அவள்கிட்ட டைம். என்ன நடக்கிறது பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்